மூணாறில் சுற்றுலாத்துறை சார்பில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியில் முதல் முறையாக 300 அடி உயரத்தில் கண்ணாடி வாட்ச் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளிடையே இது பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. மலர் கண்காட்சிக்கான 10 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கண்காட்சியில் பூத்து குலுங்கும் மலர்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில் சுற்றுலாத்துறை சார்பில் மே 1ஆம் தேதி முதல் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் மே 10ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்ட சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 14 ஏக்கர் பரப்பளவில் தாவரவியல் பூங்காவில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வகை பூக்கள் மற்றும் ரோஜா, டாலியா, அஷலியா, இம்பேஷன்ஸ் ஆர்கிடுகள் உள்ளிட்ட 2000த்திற்கும் அதிகமான பூக்கள் மலர் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர சிறுவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் செல்ஃபி பாயிண்ட்கள், மியூசிக்கல் பவுண்டன், டைனோசர், யானை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் வடிவங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சியில் முதல் முறையாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 300 அடி உயரத்தில் கண்ணாடி வாட்ச் டவர் அமைக்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்தியாவின் பல இடங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகளவு குவிந்தனர். மலர் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள ஏராளமான மலர்கள் கண்களை கவர்வதாகவும், புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி மாளிகையில் நடந்து செல்லும் போது ஒருவித பயம் கலந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். அது உண்மையிலேயும் ஒரு ரசிக்க தகுந்த விஷயமா இருந்தது. இந்த 10 நிமிஷம் எங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இன்ஃபேக்ட் அது ஒரு பயங்கலந்த ஒரு அடி வயிற்றுல ஒரு சில்லுன ஒரு உணர்ச்சியை கொடுத்தது. அற்புதமான ஃபீலிங் தான். எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி இந்த டூர் அற்புதமாக அமைஞ்சது. சம்மர் வெக்கேஷனுக்கு வந்தோம். இங்க மூணார்ல பொட்டானிக்கல் கார்டன்ல நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஆர்கிட், பிளாசம், டேலியா ஃப்ளவர்ஸ்ல நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்கு, எல்லாமே பார்க்க அழகா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் உடுமலை வழியாக மூணாறுக்கு அதிக அளவு வருகை தருவதால் 10 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர்.